இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன். எக்ஸ்க்ளூஷன்னா பேரை எடுத்துறது, பட்டியல்ல பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது. யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க? பீகார்ல எடுத்திருக்காங்க, ஹரியானால எடுத்திருக்காங்க, மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க. யாருடைய பேரெல்லாம்? யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும். இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு. சில நாடுகள்ல, சிங்கப்பூர் போல சில நாடுகள்ல 3 முறை நீங்க தேர்தல்ல வாக்களிக்கலன்னா, சரியான காரணம் இல்லைன்னா, உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது. இப்ப இந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா, அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அந்த உரிமை பேரு, உங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும்? அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தலில் ஓட்டே போட முடியாது, உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது. நீ எப்படி இந்தியாவுடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா, நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா? பாஸ்போர்ட் வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா?